ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டு கடைசி நாளாக சொல்லக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியில இந்த வருடம் முழுவதுமே பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த வருடத்தோடு முடிந்துவிட வேண்டும் என்பதற்காக வாராகி அன்னைக்கு ஏற்ற வேண்டிய அற்புதமான தீப வழிபாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைப்பதனால அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த புதிய வருடமானது நமக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனையாகட்டும், பணவரவுகளாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், குடும்பத்தினுடைய வளர்ச்சியாகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு நல்ல வழிகளை காட்டக்கூடிய வருடமாகவே அமைய வேண்டும் என்று சொல்லி வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும். வருடத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேய்பிறை பஞ்சமி திதியானது காலை 11:52 மணி அளவில் தொடங்க இருக்கின்றது. அன்று முழுவதுமே பஞ்சமி திதியாகவே இருக்கின்றது. அன்று மாலை 7 மணிக்கு மேலாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வையுங்க. அப்படி உங்களால் இந்த தீபத்தை ஏற்றி வைக்க முடியாட்டியும் திங்கட்கிழமை புதிய வருடத்தினுடைய முதல் நாள் அன்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கலாம். உங்களுக்கு இந்த 2 நாட்களில் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைப்பதனால் அதீத பலன்களை பெற முடியும். வாராகி அன்னை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவே இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வேண்டி கேட்கும் வரங்களை கேட்கும் பொழுது அப்படியே நமக்கு அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமும் வாராகி அன்னை. சப்த கன்னிகளில் 5வது கன்னியாகவே விளங்கக்கூடியவள் வாராகி அன்னை. பஞ்சமி திதி வாராகி அன்னைக்கு உகந்த நாளாகவே இருக்கு. அந்த நாளில் நம்ம வாராகி அன்னையை இந்த தீபம் ஏற்றி வழிபடுவதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும். அது மட்டும் இல்லாம கண்ணுக்கே தெரியாத தீய சக்திகள், எதிரிகளுடைய தொல்லைகள், அது மட்டும் இல்லாம கர்ம வினைகள், இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த தீப வழிபாட்டை ஆலயத்திற்கு சென்றும் ஏற்றலாம். அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டிலேயே அமர்ந்து வாராகி அன்னையை மனதில் நினைத்து கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான சரியான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 7 மணிக்கு. அந்தி சாய்ந்த பிறகுதான் வாராகி அன்னையை வழிபடணும். அதற்கான பலனும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். இப்போ வீட்டில் வாராகி அம்மனுடைய சிலை வைத்திருப்பவர்கள் வாராகி அம்மனுக்காக அபிஷேகங்கள் செய்து வழிபடுங்க. புகைப்படங்களை மட்டும் வைத்திருப்பவர்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பிடித்தமான மலர்களை சாற்றி நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். அப்படி படமோ சிலையோ இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் வாராகி அம்மனை நினைத்து ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். அந்த தீப சுடரில் வாராகி அன்னையை ஆவாகனம் செய்து நாம் வழிபாடுகளை செய்யலாம். அதற்கு பிறகு வாராகி அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை வைத்து மனதார வழிபட்டாலே போதும். இப்போ நம்ம ஏற்ற வேண்டிய அந்த தீபமானதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு தீபம். வெண்கடுகு உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. அந்த சிவப்பு நிறத்தில் வெண்கடுகை போட்டு நல்லா முடிச்சு போட்டு திரி போல் தயார் செய்து வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கில் இந்த திரியை வைத்து அதன் மேல் நல்லெண்ணெயை ஊற்றி வாராகி அன்னைக்கு முன்பாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இப்படி இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது சிறிதளவு வெண்கடுகை எடுத்து உங்க வீட்டினுடைய 4 மூலைகளிலும் தூவி விட்டுடுங்க. இப்படி நீங்க செய்யறதுனால பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கெட்ட அதிர்வுகள் இது எல்லாமே நீங்கிவிட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல அதிர்வு விளைவுகள் உண்டாக ஆரம்பிக்கும். இதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும். பிறக்கின்ற இந்த புதிய வருடத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஒரு தீபமானது கட்டாயமாக உதவி செய்யும். வாராகி அன்னையை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அன்னையினுடைய மகா மந்திரத்தை உச்சரித்தாலே போதும். அப்படி மந்திரங்களை உச்சரிக்க முடியாதவர்கள் முடிந்தவரை வாராகி அன்னையை போற்றி, வஜ்ரகோஷம் வாராகி தாயை போற்றி இந்த ஒரு நாமங்களை மட்டும் சொல்லி உச்சரித்தாலே போதும். இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்றுவதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பல மடங்காக பெருக ஆரம்பிக்கும். குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். இதனால் வீட்டில் சந்தோஷங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை வாராகி அம்மனுடைய பரிபூர்ண அருளை பெற்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும், துன்பங்களும், கடன்கள் அனைத்தும் நீங்கி பிறக்கின்ற புதிய வருடத்தில் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு இந்த ஒரு வழிபாடு கட்டாயமாக உதவி செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.